அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்கள் சகோதரி. காசிக்கு போனா எதை விட்டுட்டு வரணும்? இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒண்ண விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. காசி ராமேஸ்வரம் அப்படின்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வயதானதுக்கு அப்புறம் போக வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்களுடைய எண்ணங்களே அதுதான். வாழ்க்கையில தங்களுடைய கடமைகளை எல்லாம் நல்ல முறையில நிறைவேற்றியவங்க, இதுக்கு மேல தங்களுக்கு வாழ்க்கையில எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க தான் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு ஒரு புனித பயணம் போயிட்டு வருவாங்க. ஆனா இந்த கடமைகளை முடிச்சவங்க மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. காசியும் ராமேஸ்வரமும் இங்க ஆன்மீக அதிர்வலைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய திருத்தலங்கள் அது ரெண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருந்து பல பகுதிகள்ல இருந்து எல்லா வயசானவங்களையும் காசி ராமேஸ்வர இந்த ஸ்தலங்கள்ல நம்ம பார்க்க முடியும். காசிங்கிறது முக்தி ஸ்தலமா பார்க்கப்படுது. அதாவது பிறவா வரம் வேண்டி நமக்கு இனி அடுத்த பிறவி இருக்கக்கூடாது அப்படின்னு வரத்தை வேண்டிட்டு இறைவனுடைய திருத்தலங்களை நம்ம நாடி செல்ற பக்தர்கள் புண்ணிய நதியான அந்த கங்கையில நீராடிட்டு முன்னோர்களுக்காக பிண்டம் வச்சு வேண்டுதல் செய்வாங்க. இப்ப காசியில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவங்களுடைய ஆசி நமக்கு ரொம்ப பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்து மதத்தோட நம்பிக்கை. இந்துக்களுடைய புனித தலமாக விளங்கக்கூடிய காசியில ஓடும் கங்கையில நீராடினா நம்ம செஞ்ச எல்லா பாவங்களும் தொலையும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைங்க. கங்கையில நீராடிட்டு பாவங்களை நீக்கிட்டு ஒரு புது மனுஷனா பிறப்பெடுக்கும் போது மீண்டும் இந்த உலகத்துல சுகபோகங்கள்ல பற்று கொண்டு விடக்கூடாது. அதாவது நீங்க போயிட்டீங்க, கங்கையில நீராடிட்டீங்க, நீராடி உங்க பாவத்தை எல்லாம் கழிச்சுட்டு ஒரு புது மனுஷனா அவதாரம் எடுக்கிறீங்க. அவதாரம் எடுத்துட்டு அந்த எல்லாத்தையும் கழிச்சுட்டு திரும்ப வரும்போது மற்ற சுகபோகங்கள்ல உங்களுக்கு பற்று, அதாவது ஆசை இருக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி அழியக்கூடிய பொருள்கள் மீதும் ரொம்ப ஆசை விருப்பம் வரக்கூடாது. இறைவன் ஒருத்தன் தான் கதி அப்படின்னு மனசுல நல்லா தினமும் தியானம் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் பழச எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு பொருள் மீதும் ஆசையோ பற்றோ வைக்காம வாழ பழகுபவனுக்கு தான் ஆணவமும் அகம்பாவமும் தானாவே அழிஞ்சிருங்க. இதனாலதான் காசிக்கு போனா அழியிற பொருட்கள் மீது தங்களுடைய பிடிப்பை விட்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே என்ன ஆயிடுச்சுன்னா வருஷம் ஆக ஆக காசிக்கு போனா எதையாவது விட்டுட்டு வரணும் அப்படின்னு மாறி போச்சு. விட வேண்டியது பிடித்த உணவுகளையோ இல்ல காய்கனிகளையோ இல்லைங்க, காம குரோத மனம் ஆச்சரியங்களை அக அழுக்குகளை விட்டுட்டு வந்து நம்ம திரும்பவும் பிறவாத பெரும்பரம் பெறணும். சரிங்களா? அதாவது மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் விடணும். அதே மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை எல்லாம் அங்க விட்டுட்டு வந்துட்டு அடுத்து நமக்கு ஒரு பிறவிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை மட்டும் நம்ம பெறணும். சரிங்களா? இதுதான் காசிக்கு போனா நமக்கு பிடிக்காத காயை விட்டுட்டு வரக்கூடாது, மன அழுக்குகளையும் நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் விட்டுட்டு வரணும். அப்பதான் அடுத்த பிறவாத நிலைக்கு நம்ம செல்ல வேண்டியதுக்கு ஒரு வரம் நமக்கு கிடைக்கும். நீங்களும் இதைய ஃபாலோ பண்ணி உங்களுடைய மன அழுக்குகள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு பிறவா நிலைய அடையணும், அந்த வரத்தை அடையணும்னு நான் இறைவனை வேண்டிட்டு என்னுடைய அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.